இப்ப தேங்காய் விழுந்துருச்சு கீழே. இப்ப போறேன் பாரு கரெக்டா. எல்லாருக்கும் நமஸ்காரம். എന്റെയും കുടുംബത്തിന്റെയും ஹிருதயம் படம் பாருங்க எல்லாரும். ஹிருதயம் ஹிருதயம் நிறைஞ்ச எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். എന്റെയും കുടുംബത്തിന്റെയും என்ன நாய் குலைக்குது. ஏன் நாய் குலைக்குது? ஏய் இருப்பா, நான் எப்படியாவது பேசிடுறேன் மக்களை. இருங்க, நான் வந்து இருங்கப்பா, கத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்க வேற. எல்லாருக்கும் நமஸ்காரம். എന്റെയും കുടുംബത്തിന്റെയും ഹൃദയം കലഞ്ഞ ഹൃദയം നിറഞ്ഞ ഉത്രാട ദിനം ഉത്രാടം ദിന ആശംസകൾ. എല്ലാവർക്കും നമസ്കാരം. എന്റെയും കുടുംബത്തിന്റെയും ഹൃദയം കലഞ്ഞ சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஹிருதயம் நிறைஞ்ச ஆமா வாயாடி ஒருத்தன் உத்திராட தினம் ஆசம்சகள் அப்படியே நைசா கழுத புடிச்சு முடுக்கல மாறினா சிக்கிட்டு இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம். ஆசம்சகள். இவன் வந்து மூஞ்ச காட்டுறான். அதாவது மூஞ்ச காட்டலனால நல்லா சொல்லலைன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். பாருங்க அஞ்சலி கிட்ட ஏய் நடந்ததெல்லாம் சொல்லாத பாரு, நான் பேசிட்டு இருப்பேன்ல அவனோட ரியாக்ஷன் பார்க்கலாம். நமஸ்காரம் மக்களே. എന്റെയും കുടുംബത്തിന്റെയും ஹிருதயம் கலைஞ உத்திராடம் தின ஆசம். என்ன சொன்ன உங்ககிட்ட கண்டுக்காதே, அவனுக்கு தெரியுமாயா? ஹிருதயம் கலைஞ நிறைஞ்ச ஹிருதயம் நிறைஞ்ச உத்திராட தின ஆசம்சகள். அப்படியே 136வது யோ அமைதியாரியா. அவன் படாத பாடுபட்டு கத்துக்கிட்டு. என்னோட முயற்சியை பாராட்டணும். மக்களாகிய நீங்கள் தான் கீழே வந்து முயற்சியை பாராட்டணும். பாருங்க, நம்ம காலையில எந்திரிச்சு வந்தாங்க, இதை வரைஞ்சாங்க, இதை போட்டாங்க, அதுக்கப்புறம் ஆசம்சை சொல்றாங்க. எல்லாமே அவங்க தானே பண்ணாங்க. ஆமா ஏய் வாய்ப்பு பாரு, 3 லேயர் நான் தான் போட்டேன். உள்ள 30 லேயர் அவன் தான் போட்டான். ஏ என்ன காலையில ஃபுல்லா ஏதோ ஒரு மாதிரி வந்து நிக்கிறிய. இந்தா குளிச்சிட்டீங்களா? குட் பாய் ஆயிட்டாரு அர்ஜுன். இப்ப அந்த பைப்ல இருந்தது தடிக்கல. ஏன்னா அந்த கனெக்ஷன் அவுட் போட்டாச்சு. நமஸ்காரம் மக்களே. എന്റെയും அளவுதான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. குடும்பத்திடையும் ஹிருதயம் நிறைந்த என்னப்பா இப்ப வந்து இப்போ உடனே கத்துக்கிட்டேன். ஹிருதயம் நிறைஞ்ச உத்திராட தின ஆசம்சகள். நானு எங்க ஸ்கூல்லலாம் போயமோ இல்ல கட்டுரை போட்டிக்கு போகும்போது இப்படிதான் முடிச்சேன். நான் கூட சொல்லியிருக்கேன்ல, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கொடிகாத்த குமரன் சொல்லிட்டு அவரோட கெட்டப் போட்டு போய் மாறுவேட போட்டியில் நின்றுட்டு நான் தான் கொடிகாத்த குமரன் அப்புறம் இருப்பேன். அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப எனக்கு. இப்ப பாரு, இந்த தடவை கரெக்டா சொல்லுங்க மக்களே. இதுக்கு பேரு என்ன தெரியுமா? அந்த குயில் பேரு குருவாளிக்கிளியே. ஒரு களைஞ்சி கதங்கத களைஞ்சி. நான் பாட்டேன். அப்படி ஒரு பாட்டு வரும் தெரியுமா? என்ன பாட்டு? அதான் குருவாயூர் கிளியே. ஆமா, குருவாயூர் குருவாளிக்கிளியேவா? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. அந்த கிளிங்க உங்களுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்களா? ஓடிடுச்சு. விட மாட்டேன், எங்க போனாலும் எடுப்பேன். இந்த பாத்தீங்களா, இவங்க தான் குருவாளிக்கிளி.
நண்பன் ஜெய்சங்கர் போட்ட கோலத்தை பார்த்தீங்களா? சூப்பராக போட்டான். ரொம்ப நேரமாக உட்காந்து நான் ஐடியாலாம் கொடுத்து சும்மா சொன்னேன். நான் ஐடியா கொடுக்கல, அவனே போட்டான். இப்படி விளையாடணும் என்ன? அமைதியா இருப்பான் அப்படி விளையாடினா. யானையும் சண்டை போட்டுக்கிற மாதிரி. அப்புறம் குட் மார்னிங் சொல்றது. இது இங்க பாத்துட்டு வந்துடுறான். பாத்துட்டு வந்து மேல வந்துட்டு அவனே 2 யானை வச்சுட்டு விளையாடுறான். அர்ஜுன் அப்படின்னு சொல்லி ஓடி விளையாடிட்டு இருக்கான். உத்திராடம் ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாழைப்பழம், நம்ம நேந்திர வாழைப்பழம் நேற்று பார்த்தோம் இல்லையா? இந்த வாழைப்பழத்தை வந்து அவிச்சிட்டு, இது சிப்ஸு, அதே நேந்திர வாழைப்பழ சிப்ஸு. அப்புறம் இது வந்து இது பேர் என்னதுமா? சக்கரைப்பேடி. இந்த சக்கரைப்பேடிங்கிறது நம்ம ஊரில் அந்த அதான் நேந்திர பழம் சிப்ஸ்லேயே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிப்ஸு. இதில் வந்து சுக்கு, மிளகு, இது வெல்லம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அவனுக்கு அந்த யானையை போய் எடுக்கணுமாப்பா. போய் எடுத்துட்டு போ. நானும் வர மாட்டேன். வா, சாப்பிட்டு போகலாம் வா. சரி, இப்போ பாட்டி அப்புறம் விளாட மாட்டாங்க அவங்க கூட. இது எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன். எப்படி சாப்பிடணும்னு சொல்லி. சரி, இது போட்டோமா? இது வந்து சக்கரவர்த்தி. உனக்கும் தெரியுமா? ஓகேவா? இது வந்து சிப்ஸு. வரத்துப்பேரி. வாத்துப்பேரி கிடையாது, வரத்த உப்பேரி. இது போட்டோமா? 2 3 நல்லா பசங்க. ஆமாம், ரெண்டையுமே பசங்க பேசுகிறது. அந்த அப்பளத்துக்கு ஒரு பீஸ் வை. ஒரு பீஸா? பழத்தோட இனிப்பு இருக்கா? பப்படத்தோட உப்பு டேஸ்ட் இருக்கா? இது எடுத்து சாப்பிடு. கடி. ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வாழைப்பழத்தோட இனிப்பு, அப்பளத்தோட அந்த சால்ட்னஸ், இந்த சிப்ஸோட ஒரு வகையான ஒரு டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்துருக்கும். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர். அது கூடவே இதில் இருக்கிற சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்து ஒரு மாதிரி நவ ருசியும் நாக்கில் தாண்டவமாக இருந்துங்க. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? காலங்காலத்தில் காஃபி குடிக்கிறதா? இல்ல இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு டிஷ்ஷை இப்படி ட்ரை பண்ணும்போது உட்காந்து ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது தெரியுமா? அதோட பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? என்ன? நான் காலையில 6:30க்கு எந்திரிச்சேம்மா. அச்சோ, இன்னும் சாப்பிடலையா? 11 மணி ஆகுது. உங்களுக்கு பரிமாறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பிட முடியும். அப்படிதான் எங்க கஷ்டம். அப்படிதான். ஓ, ஏன் கஷ்டம்? கஷ்டம் கிடையாது, மனசுக்கு கஷ்டம். ஆனா முறை அப்படிதான். முறை அப்படியா? சரி வாங்க சாப்பிடலாம். அப்படின்னா காலையில வெள்ளனே எந்திரிச்சு வந்திருக்கலாம் பாரு. என்னப்பா இன்னொரு பழம் வைக்கவா? இந்த இல்ல வேணாம். 9 மணிக்கு எழுப்பி விட்டு போனா 10:30 தான் கீழே வந்து. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பயமா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர் பாருங்க. சரி மக்களே, நம்ம வந்து நம்ம வீட்லயும் ட்ரை பண்ணுங்க. முடியாது. உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் ஒருத்தவங்க கேரளால இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ட்ரை பண்ணுங்க. யாரா அது? யாரு? சாமி. ஐயோ சாமி நீங்களா? அங்கிட்டு போங்க. வீடு வீடு கிட்ட போக கூடாது. அப்படியா? ஆமா, நான் கேரளால இருக்கேன் சாமி. கேரளாவா? ஆமா. அது கேரளா இல்ல, வேற கேரளா போ. வேற கேரளா போவா? ஒரே ஒரு கேரளா தான் இருக்கு சாமி. இந்த கேரளா இல்ல.
அதாவது இவர் வந்து இப்போ அந்த சாமி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் அவர். கிருஷ்ணர் தானே நீங்கள்? அவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க கிருஷ்ணருக்கு, அதானே? புடி 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 புடா.